இன்னைக்கு ஒரு பெண் நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு மீடியாவை. கம்ப்ளீட்டாக சபரீசன் கண்ட்ரோலில் தான் எல்லா சேனலும் இருக்குது. சமூக ஊடகங்கள்லேயே பெரும்பகுதி கூலி பட்டாளம் மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் சொல்ல வேண்டியதை நேராக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். நான் என்ன சொல்லணுமோ அதை இப்போ இந்த விழாவில் கூட பேசினார். இந்த விழாவில் கூட அவர் என்ன கரெக்டாக சொன்னார். அவர் ஏன் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார்னு அவர் ஒரு காரணம் சொன்னார். 77 அண்ணா இருந்த அந்த இடத்துல இது மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்களேன்னு மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் உருவானது அதிமுகன்னு சொன்னார் 77. அதை தான் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா, காமராஜ், அப்புறம் எம்ஜிஆர் இது மாதிரியான ஆட்கள் இருந்த இடத்துல 2017 ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு தெரியும், இபிஎஸ். 2021 ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னு மக்கள் வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கண்ணீரை துடைப்பதற்காக உருவானது தான் தமிழக வெற்றி கழகம் சொன்னார். ஸோ அவர் கிளாரிட்டியாக இருக்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாலிட்டிக்ஸில் அவருடைய கொள்கை என்ன, யார் எதிரிகள், மக்களுக்கு என்ன செய்யணும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த அறிக்கையில் எல்லாம் வரும் பாருங்கள் நீங்கள்.